நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு நீங்க என்ன ரெசிபி பார்க்க போறீங்க அப்படின்னா மேங்கோ ரசம், மாங்காய் ரசம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லுவோம். வாங்க நம்ம மேங்கோ ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த ஒரு மாங்காய் சின்னது எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நான் இதில் வந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து கொஞ்ச நேரம் ஊறின்னு இருக்கு. இப்போ மாங்காய் வந்து நன்னா கட் பண்ணிட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் நான் வந்து விளக்கெண்ணெய் விடுவேன். விளக்கெண்ணெய் விட்டு இதையும் போட்டு பச்சை மிளகாவையும் போட்டு நம்ம வந்து குக்கரில் நல்லா ஒரு விசில் விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த மாங்காவையும் இதோடைய போட்டுடலாம். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு பச்சை மிளகாவை நல்லா கீரி போட்டுருங்க. ஒரு 3 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இதுக்கு வந்து புளி வேண்டாம், தக்காளியும் வேண்டாம் மாங்காய் ரசத்துக்கு. இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு நல்லா ஒரு 3-4 விசில் விடலாம். பருப்பும் வேகணும் இல்லையா, அதனால நல்லா விசில் விட்டுக்கலாம். வெயிட் அடங்கி இருக்கும். சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா வெந்துடுத்து பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா மத்த வச்சு ஒத்தாப்பில் பருப்பு எல்லாமே நான் வந்து மத்த வச்சு கடைஞ்சிக்கோங்க பாருங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிடலாம். நம்ம வந்து கடாய் வச்சுட்டாச்சு, எண்ணெய் விட்டுண்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருந்தது மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயம், இப்போ நல்லா இந்த பருப்பு, மாங்காய், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வச்சோம் இல்லையா, மத்தில் மசிச்சு வச்சோம்ல, அதை போட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஜலம் விட்டுக்கலாம், ரசம் மாதிரி. இன்னும் கூட வேணா ஜலம் விட்டுக்கலாம். கொஞ்சம் நீர்க்கா இருக்கணும் அப்படின்னா மேலாக நெய் விட்டு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டேன்னா அடிபொலியாட்டம் இருக்கும். இன்னும் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கிறேன். இருக்கிறத கொஞ்சம் விட்டுட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். மேலாக ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக மேலாக நெய் விட்டுக்கலாம். இப்போ நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தட்டில் உங்களுக்கு சூடாக சாதம் போட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சூப்பராக நுரைச்சின்னு வருது. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஈயச்சம்பில் விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக ரசம் ரெடியாக எடுத்து நம்ம வந்து தட்டில் வந்து சாதம் போட்டுட்டு சுட சுட சாதம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. கொதிக்க கொதிக்க சாதம். இதில் கொஞ்சமாக நல்லா நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இன்னைக்கு சமையலும் அப்படியே பார்த்துருங்க. மாங்காய் சாம்பார், கீரை மசியல். இது உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோ எடுத்து நான் போடுறேன். டெய்லி இப்போ கீரை சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அதனால இது கீரை மசியல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ரசத்தை விட்டு நல்லா அடிபொலியாட்டம் சுட சுட நீர்க்க தான் இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கு சொல்றேன். சுட சுட மாங்காய் ரசம் எப்படி இருக்கு சொல்றேன். கொஞ்சம் உப்பு பத்தலப்பா. ஐ திங்க் நான் உப்பே போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க. அடிப்பொலியோட இருக்கு. இருங்க, உப்பு போட்டு சொல்றேன். உப்பு போட்டுட்டேன். உப்பு போடவே மறந்துட்டேன் இன்னைக்கு நான். ஸோ உப்பு போட்டுருக்கேன். சூப்பரா அந்த மாங்காய் எசன்ஸோட அந்த மாங்காய் ரசம் சூப்பரா இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. போஜனமுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துருக்கேன். Thanks for your love and support. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. Thank you guys. Thank you so much.